வரும் இளம் தலைமுறைக்காக கொஞ்சம் அரசியல் பேசலாமா? கரூரில் கூட்ட நெரிசலில் ஒரு 31 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு நம்ம சிஎம் சார் வந்து அரசாணை கொடுத்தாரு. அரசு வேலை வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. இதை உச்சநீதிமன்றம் வந்து ரத்து செஞ்சுருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்டிகேல இருந்து ஒரு வழக்கறிஞர் வந்து பொதுநல வழக்கு போட்டு அதை வந்து ரத்து செய்ய வச்சிருக்கிறாரு. எனக்கு என்னென்னா, ஒரு 2 டவுட்டு தான் சிஎம் சார். ஒன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட பலமான ஒரு லீகல் விங் இருக்காங்க. அதில் இருந்து ஒரு அட்வொகேட் கூட அவங்களுக்கு சொல்லலை, இந்த மாதிரி நம்ம அரசாணை கொடுத்தோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் பொதுநல வழக்கு போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரத்தாகும் அப்படின்னு சொல்லலையா? இல்லை, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணுவோம், அவங்க ரத்து பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய் நம்ம சொல்லிடலாம் இதுக்கெல்லாம் காரணம் தீய சக்தி திமுக தான் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இருந்தீங்களா? 2வது டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லீகல் விங் என்ன டம்மி பாவாவா? அது எப்படி சிஎம் சார்? கஷ்டப்பட்டு கண்ணு முழிச்சு அட்டம்ப்ட் எழுதி எவ்வளவோ குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பாஸ் ஆகி அந்த கவர்மெண்ட் ஜாப்பை வந்து எடுக்கிறாங்க. அதை எப்படி ஈஸியாக நீங்கள் தூக்கி கொடுத்துட்டு போயிடுவீங்க? நான் என்ன கேட்குறேன், அவங்கெல்லாம் எதுக்காக வந்து இறந்து போனாங்க? உங்களை பார்க்க வந்து தானே இறந்து போனாங்க. ஏன் உங்கள் கையில் தான் காசு இருக்குதே, அதை ஆளுக்கு 1 கோடி ரூபான்னு கொடுக்க வேண்டியது தானே? அது எப்படி கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு உச்சநீதிமன்றம் கொட்டிருச்சா? இப்போ யார் கொட்டு வாங்கினது? அதாவது சிஎம் சார், எங்கேயாவது தேடி பிடிச்சி யார் பேசுனையாவது மீம்ஸ் போடுவோன்னு பார்க்குறோம். ஆனால் உங்கள் கண்டென்ட்டுக்கு உங்களை எடுத்தே தான் மீம் போடுறோம். அந்த அளவுக்கு நீங்கள் மீம் கிரியேட்டர் ஆகிட்டீங்க. உங்களோட டைலாக் எடுத்து உங்களுக்கே திருப்பி கொடுப்போம். தட் இஸ் கால்ட் ரிவீட்டு. நன்றி.